வியூவர்ஸ், வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பயனுள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் இன்னைக்கு இந்தியாவில் பரவலாக இருக்குங்க. அதை கட்டுப்படுத்துகிற இல்லை அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி மார்னிங் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் வராமல் கட்டுப்படுத்தலாம். சரி, நெல்லிக்காய் வெறும் வாயில சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காயோட ஜிஞ்சரை சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை அண்ட் எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி டெய்லி காத்தால டீ இல்லை காஃபிக்கு பதிலாக நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்படி குடிச்சிங்கன்னா வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் நெல்லிக்காவை உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. இன்னைக்கு இங்கே வந்து யார் சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். வெல்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். அப்பா சூப்பரா வந்து பயங்கர கல்ச்சர்டா வணக்கம் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் பிரேமா ராஜகண்ணு. ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, சூப்பர். ஹவுஸ் ஒய்ஃப்னா பயங்கர ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் நிறைய வேலையே இல்ல. அவங்க வெளில கூட போய் வேலை செஞ்சிடலாம். நமக்கு தான் வேலை முடியவே மாட்டேங்குது. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இதுல நமக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து நானும் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன். அதனால சொன்னேன். இப்போ நம்ம என்ன சமைக்க போறோம் மேம், அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு கட்லெட். ஓகே. வாழைத்தண்டு இது கிட்னி ஸ்டோனுக்கு, கால் ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் டயட் இருக்கவங்க அந்த வாழைத்தண்டு சூப்பு, ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாக்கா ஸ்லிம். ஆமா, இழைக்கிறதுக்கு வெறும் 10 ரூபாக்குள்ளேயே நீங்க அதை வாங்கி நீங்க டெய்லி சமைக்கலாம். ஏன்னா அதில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. நிறைய ஆனா அது 10 ரூபா 2 ரூபா கிடைக்குதுங்கிறதுனால நம்ம அதை மதிக்கிறதே இல்லை. அதான் உண்மை இல்லையா? எஸ். எனிவே இவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்டோனுக்கு நல்லது அண்ட் டைட்டிங். அப்புறம் ஒன் மோர் திங் நான் சொல்லணும்னு பாக்குறேன். இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்ன்ட்டு நார்த் இந்தியால நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மக்கானான்னு சொல்லுவாங்க. மக்கானா இது வந்து ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே. அப்புறம் அவங்க வந்து எப்பவுமே இந்த உபவாசம் விரதம் இருக்கிற இன்னைக்கெல்லாம் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. பட் அது பாயசம் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவன் அதர்வைஸ் இதெல்லாம் பண்ணலாம். மட்டர் பன்னீர் மாதிரியும் பண்ணலாம். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னாக்கா, ஜப்பான்ல சைனால எல்லாம் இத வந்து பேஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. இட்ஸ் a very good nutrient. ஓகே. So that way I wanted to pass the information. அதாவது வந்து நம்மளோட ஒரு கல்ச்சர்டு ஒரு ஃபுட் வந்து அங்க வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. அண்ட் அது ஒரு மாடர்ன் ஃபுட்ல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு பெருமை. இது இந்த சீட்ஸ் இட்ஸ் கொஞ்சம் விலை அதிகம் தான் இது. ஓகே. பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. போயிட்டு போகுது. நல்லதா தான் சாப்பிட வேண்டியதானே. ஹெல்தி. சூப்பர். இது பேர் என்ன? மக்கானா அண்ட் லோட்டஸ் சீட்ஸ். தாமரை விதை. அது நிஜமாவே தாமரை விதையா மேம்? தாமரை விதை. ஓகே. அது கொஞ்சம் காமிங்க, அதை நான் பாத்துக்கிறேன். தாமரை விதையை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து இது தவிர நமக்கு நம்மளோட அதை வந்து வேற விதமா கூட சொல்றாங்க. தர்லா தலால் அவங்களோட இதுல some other name she gives. நட்ஸ்ன்றாங்க. லோட்டஸ் நட்ஸ். லோட்டஸ் நட்ஸ். ஓகே. எனிவே இப்போ வந்து மத்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம் நமக்கு வேணும்? இதுக்கு வந்து வாழைத்தண்டு, அதை வந்து நான் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. பிரெட் கிரம்ஸ். ஓகே. கார்ன்ஃப்ளவர், ஜீரா தாளிக்கிறதுக்கு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் பொடியா நறுக்கினது, இஞ்சி துருவினது, ஓகே, எண்ணெய், கொத்தமல்லி, அப்புறம் உப்பு, சால்ட் போட்டு. இது வந்து கார்னிஷ்க்கு தான் இந்த ஆனியன்ஸ் ரிங்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அண்ட் இது வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதாவது அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம கட்லெட் எது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அதுதான். அவர் தான் ராஜா. ஸோ ராஜா இருக்காருன்னும் போது எனக்கு ஐம் ஹாப்பி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் இது பண்ணி வச்சிருக்கேன். இதை அரைச்சிக்கணும். ஓகே. அரைச்சிக்கலாம், தாராளமா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அதை போட்டு அது இது பண்ணிட்டு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் காயட்டும். அண்ட் இதை வந்து நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுறீங்க இல்லையா? கொஞ்சம் லேசா, ரொம்ப பிழிஞ்சு எடுத்துடக்கூடாது. ஓகே. பிகாஸ் ஆல் அந்த இல்லைன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதுல வந்து ஆக்சுவலி இந்த இது வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இதையும் போட்டு ஒரு இது சாட்டே பண்ணிட்டு, ஓகே, வதக்கிட்டு பட் நோ ப்ராப்ளம், சாட்டே இஸ் ஓகே. ரொம்ப நான் தான் பிரச்சனை. எனிவே வந்து நீங்க
ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லிட்டீங்க அண்ட் ஹஸ்பண்டை பத்தி சொன்னீங்க ஃபேமிலியில பசங்களை பத்தி சொல்லுங்க I've got my only child daughter. ஓகே She's in Canada. She's married and she's கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அங்கேயே இருக்காங்க அவங்க. ஓகே சூப்பர் அப்பப்ப வருவாங்க, நானும் போவேன். ஓகே சோ இதுதான் இல்லையா And one more thing, I spend my time, you may ask. அம்மா என்ன போர் அடிக்குது என்ன பண்ணுவீங்க வீட்ல அம்மா பக்கத்துலயே இருக்காங்க ஒரு அடுத்த ரோட்ல. ஓகே அவங்க வந்து my brothers are away. ஓகே சோ அவங்கள வந்து நான் பாத்துப்பேன். அம்மா தனியா இருக்காங்களா? தனியா இருக்காங்க. ஓ மை குட்னஸ். ஓ ஸோ நான் வந்து இங்கேருந்து எதாவது அனுப்பணுமோ அனுப்புறது, அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எனிதிங் SOS மாதிரி ஃபோன் கால்க்கு வரும். Then I go and help her out. Okay. That's the way I spend my time. ஆமா அதுதான். Then I've got a railway club member. So we go and have our tennis விளையாடுவாரு. நான் வந்து ஜிம், ஸ்விம்மிங் அந்த மாதிரி எல்லாம். ஓகே சூப்பர். எனிவே இப்போ வந்து நமக்கு இது காஞ்சிடுச்சு. நம்ம என்ன போட போறோம்னா கொஞ்சம் எண்ணெய் இல்லையா? ஆமா. ஜீரகம் கொஞ்சம் இது வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் போடணும். அண்ட் சமைக்கிறது பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க மேம், நீங்க வந்து எப்படி ஒன்லி ட்ரெடிஷ்னல் டிஷ் இல்ல எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நான் சமைப்பேன் இல்ல நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே பிகாஸ் பாம்பேல இருந்தப்போ இந்த மாதிரி லைக் இந்த இது சாபுதானா கிச்சடி, லோட்டஸ் சீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ ஓகே அத கண்டுபிடிச்சிருக்கீங்க. அங்க இருக்கிறவங்க நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ரெசிபிஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். we have a group of ladies. எல்லாரும் மீட் பண்ணுவோம். once in a way men எல்லாம் ஆபீஸ்க்கு ரொம்ப தூரம் போகணும். பாம்பே 35 kilometers 40 kilometers. so முழு நாள் நம்ம கையில இருக்கு. ஆமா. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வீட்ல ஒரு செஷன் வச்சு we share our recipes. ஓகே so that's good இல்ல? انا வந்து அப்ப நிறைய ரெசிபி வச்சிருக்கீங்க. ரெசிபீஸ் மட்டும் இல்ல other activities also. கண்டிப்பா அத பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜீரகம் எல்லாம் போட்டுறலாமா? போட்டுடலாம். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த green chilies போறோம். ஓகே அதெல்லாம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்குனது. ஏன்னா நம்ம கட்லெட் அப்படிங்கறதுனால அது எவ்வளவு வந்து சின்ன சின்னதா இருக்கோ அவ்வளவு நம்ம சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்ட். அது இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. பச்சை மிளகாய் வேண்டாங்கறவங்க they can use chili powder. ஓகே மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பச்சை மிளகாய் போடும்போது கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு பச்சை மிளகாய் கிரீனா பாக்கும்போது ஒரு நிம்மதியாக மிளகாய் இருக்கு. ஓகே அத வந்து இஞ்சி வந்து துருவி போட்டுருக்காங்க. இல்லன்னா வாயில அகப்பட்டுட்டே இருக்கும். ஓகே பா ஸ்மெல் நல்லா வருது. ஓஹோன்னு வருது. இஞ்சியும் அந்த நம்ம ஜீரகமும் சேர்ந்து பச்சை மிளகாய் எல்லாம் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனியன்ஸ். ஓகே ஒரு கப் ஆஃப் ஆனியன் இல்லையா? இது கொஞ்சம் நல்லா வந்து சாட்டே பண்ணணும். இது சாட்டே ஆகட்டும். நான் வந்து கொஞ்சம் ஹைல வச்சு இப்போ இது சாட்டே ஆயிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி மேம் டைம் ஃபார் பிரேக். ஓகே உங்க ஸ்டைல்ல ப்ளீஸ். இட்ஸ் தி டைம் ஃபார் பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.
சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழைத்தண்டு. கரெக்டா? வாழைத்தண்டு கட்லெட். அப்பா கரெக்டா சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இது வாழைத்தண்டு எனக்கு வாயில நுழையாம போயிடுச்சு திடீர்னு. நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சொல்லணும்னாக்கா வாழைத்தண்டு பேட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஓ ஓகே, பேட்டிஸ். அங்கெல்லாம் கட்லெட் எல்லாம் பேட்டிஸ்ன்னுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி. அது என்ன கட்லெட்டுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க? பேட்டிஸ், ஆலு பேட்டிஸ். ஓ ஆலு பேட்டி. ஆலுன்னா வந்து உருளைக்கிழங்கு. ஓகே சூப்பர் மேம். இது சாட்டே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வேக வச்சு அரைச்சி வச்ச வாழைத்தண்டு கொஞ்சம் லேட்டா இது பண்ணிட்டு அந்த தண்ணி வத்தினதும். ஓகே, நான் பாருங்களேன் நம்ம வந்து வேக வச்சிருக்கோம், அரைச்சிருக்கோம், ஆனாலும் தண்ணி இதுல எவ்வளவு இருக்கு பாருங்களேன். So water contentனால it removes all your stones எல்லாம். ஓகே, ஸோ வந்து வாழைத்தண்டுல அதிகமா வாட்டர் கண்டென்ட் இருக்கு. எந்த ஃபுட்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்தாங்க நீங்களே பண்ணுங்க, ஏன்னா வந்து உங்க டிஷ்ஷை நான் கெடுத்துட போறேன். இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். செம்ம சூடா இருக்கு. இப்போ பிசையணும் போட்டு கொஞ்சம் ஆறணும்ல. ஆமா, இது வந்து இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட போறோம். கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி போட போறோம். போட்டு நீ டேஸ்டியாவே. ஓகே, salt to taste. ஓகே, இப்போ நம்ம எதுலயுமே வேக வச்சதுல கூட போடல சால்ட் இல்லையா? இப்பதான் போடுறோம். ஓகே, when we mix it's only mixing இல்லையா? ஓகே, சோ போட்டுக்கலாம். இப்பதான் வந்து வேக வச்சு மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ் நல்லா இப்போ வந்து பிசையறதுல தான் இருக்கு. நம்ம இது எவ்வளவு அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கட்லெட் வந்து அவ்வளோ சாஃப்டா வரும், சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ எப்படி மேம் டைம் போகுது? லைக் வீட்ல வேலை இருக்கும், ஓகே, ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா? ஆமா. சோ என்ன எப்படி டைம் போகுது? ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவருக்காக வெயிட் பண்ணணும், அவருக்காக சமைக்கணும், அதெல்லாம் இருக்கும். பட் ரிட்டையர் ஆனவுடனே ஹாப்பியா தான் இருக்கும், ஜாலியா இருக்கலாம். பட் எனக்கு வந்து everyday I start with my அந்த பூஜா. I'm a religious person. ஓகே, பூஜா அதுலயே எனக்கு ஒரு 1 or 2 hours போயிடும். மெடிடேஷன் காலையில ஃபர்ஸ்ட் திங் in the morning சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அப்பா ஓகே. அப்புறம் then I do my அந்த பூஜா எல்லாம் முடிச்சிட்டு குக்கிங். ஓகே, தென் எப்படி அம்மாக்கு ஹெல்ப் பண்றது, அங்க அவுட்டிங் போறது, அவங்களுக்கு ஷாப்பிங் பண்றது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது. ஐம் டிவி கொஞ்சம் குறைச்சல் தான் நான் வாட்ச் பண்றது. அப்புறம் வந்து ஐ ரீட் புக்ஸ், லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். என்ன மாதிரியான புக்ஸ் படிப்பீங்க? இங்கிலீஷ் ஃபிக்ஷன் எல்லாம் நிறைய படிப்பேன். ஓகே, அண்ட் அம்மா பத்தி சொல்லுங்க. அவங்க வந்து பக்கத்து தெருவுல இருக்காங்க, ரொம்ப பக்கமா? ரொம்ப கிட்டக்க தான் இருக்காங்க. ஓகே, she's a very enterprising person. She can manage herself. என்ன ஏஜ் ஆகுது அம்மாக்கு? அவங்க 80. ஓகே, ஓ 80 வயசு தனியா இருக்காங்க. But it's a flat system. முதல்ல இது it was a bungalow type தான். அப்புறம் later stageல அப்பா passed away. She started அதை ப்ரோமோட் பண்ணி ஃபிளாட் சிஸ்டமா கொண்டு வந்து she is speaking. ஓகே, சோ பக்கத்துல எல்லாம் பாத்துக்க இருக்காங்க. நெய்பர்ஸ் நிறைய இருக்காங்க. ஓகே, சோ வந்து இப்போ அவங்க வந்து she is a retired chief engineer's wife. அவங்களுக்கு சோஷியலைசிங் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஓகே, so she's got lots of friends. ஓகே, அவங்களோட வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்கறாங்க. அந்த மெய்ட் இருக்கா. ஓகே, முக்கியமான வேலையெல்லாம் ஐ ஹெல்ப் her. ஓகே ஓகே, சோ கூல். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து பசங்க வந்து தூரத்துல இருக்காங்க, நீங்களே பக்கத்துல இருக்கீங்களே, அது பெரிய விஷயம். அது வந்து அது வரைக்குமே நம்ம காட வந்து we have to thank him a lot இல்லையா? ஏன்னா அந்த ஏஜ்ல பாவம் அவங்க அந்த இடத்த விட்டு மாறினாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஆமா, அதுதான் கஷ்டம். ஏன்னா வேற ஒருத்தங்க பசங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்க செல்ஃப் மேடா இருந்திருக்காங்க அதே இடத்துலங்கிறதுனால இல்லையா? ஸோ கேட்டதா சொல்லுங்க, அவங்கள நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, கன்வே மை ரெக்கார்ட்ஸ் அண்ட் மை லவ் டு ஹர். ஓகே, அண்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு. ஓகே, you can just இது வந்து தண்ணியா இருந்தாதான் அத பைண்ட் பண்றதுக்கு even otherwise you can add கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். ஓகே, ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன மேம் பண்றோம்? இப்போ இது வந்து இது உருண்டையா பண்ணிக்கணும். ஓகே ஓகே, இத வந்து நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் பால் அதை ஃப்ளாட்டன் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸ்ல இது பண்ணிட்டு
ஐ திங்க் கேஸ் லைட் பண்ணி நீங்க கடாயை வச்சிடலாம். கடாய் இல்ல, ஐ மீன் அந்த தவா வச்சிடலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் பெருசா இல்லையா? ஏன்னா வந்து ஃபுல்லா அது குக் ஆயிடுமா? ஆயிடும். ஃபிளாட் பண்ணிட்டா ஃபிளாட் பண்ணிட்டா குக் ஆயிடும். ஓகே. because is all everything is cooked இல்லையா? ஓகே. இது ஃப்ரை ஆயிருக்கு, onions ஃப்ரை ஆயிருக்கு. ஓகே. சோ ஆமா, நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. just we have to fry it. அதுதான் முக்கியம். அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஃப்ரை பண்றோம் அவ்வளவுதான். அதனால bread crumbs போட்டு ஓகே பண்றோம். நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். இப்போ அந்த ஷேப்ஸ் எல்லாம் கூட ஹார்ட் ஷேப்டு எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகே. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே. போட்டுடலாமா? போட்டு. யா, சூப்பர். ஓகே. ஸோ இது வந்து ஃபுல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். ஆறதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஒரு பிரேக் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ கம் ஆன், கோ ஃபார் a break. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். மேம், நம்ம வந்து நம்ம வாழைத்தண்டு கட்லெட்டை ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் அது வந்து வெளியில வரப்போகுது. இப்போ நம்ம திருப்பிடலாமா அதை? திருப்பிடலாம். ஓகே. ஓகே, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். வாழைத்தண்டு கட்லெட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. சாப்பிட்றது மட்டும்தான் பாக்கி. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வியூவர். ஸோ இப்போ நம்ம வந்து வில் கோ ஃபார் ரீகேப். ஓகே மேம்? ஓகே. ஸோ ரீகேப் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து பல ஐட்டம் போட்டிருக்கீங்க, எது எதுன்னு எனக்கு தெரியல. கமான் மேம். வாழைத்தண்டை நறுக்கி அதை வந்து பாயில் பண்ணி அது கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கடாயை வச்சு ஹீட் ஆயில் இன் கடாய் and then add ஜீரா ஆட் பண்ணிட்டு add the onions. ஓகே. ஆனியன் அண்ட் கிரீன் சில்லிஸ். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும் நம்ம. அப்புறம் வந்து இந்த வாழைத்தண்டை அரைச்சது அதில் போட்டு சாட்டே பண்ணி அதை எடுத்துட்டு இந்த மேஷ் பொட்டேட்டோஸை போட்டு கொத்தமல்லி இதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் அது இதுவாக இருந்ததுனாக்கா கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணி அதையும் போட்டு சால்ட் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூ ரோல் இட் இன் த பிரெட் க்ரம்ஸ் அண்ட் தென் flatten it and fry it. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இட்ஸ் ரெடி ஐ திங்க். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணுமா? நம்ம வாழைத்தண்டு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? சூப்பர். பார்க்கறதுக்கே வந்து செமையா இருக்கு. இந்த கார்னிஷ் பண்ணிடலாம். ஓகே, கூல், சூப்பர். அதாவது வந்து நல்லா சமைச்சதுக்காகவும் நல்லா கார்னிஷ் பண்ணதுக்காகவும் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. அண்ட் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான் பாக்கி இருக்கு. I'll taste it. ஓகே. டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு கண்டெஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்க இல்லையா? வந்து சூப்பராக சமைச்சிருக்கீங்க. நீங்களும் வந்து நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. மை பெஸ்ட் விஷஸ். ஓகே மேம்? தேங்க்யூ.
செம்ம சூடா இருக்கு மேம். You have to take it in a plate. It's okay, no problem. ஏன்னா வந்து really hot. சூப்பர், செம்ம டேஸ்டா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, நார்மல் கட்லெட் வந்து நார்மல் கட்லெட்டே டேஸ்டா தான் இருக்கும். பட் இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாழைத்தண்டு போட்டதால இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த கட்லெட். எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா வந்து இது வரப்போற ஜட்ஜுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத டவுட்டே கிடையாது மேம். ஸோ நிஜமாவே டு பி வெரி ஃப்ராங்க், சும்மா அந்த இதுக்காக சொல்ல, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து சமைச்சதுக்காக. அண்ட் வியூவர்ஸ், இந்த எபிசோட் இப்போ இங்கே முடியுது. இந்த கட்லெட்டை விட்டு வரதுக்கு எனக்கு மனசே வரல, ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அதோட டேஸ்ட்டு. எனிவே, நாளைக்கு யார் வந்து என்ன சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு 1 மணிக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இதே பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். Till then, this is DK signing off. Tata, bye bye and take care. Tata.